Hi students, Unit 5, Exercise 5.3 பார்த்துட்டு இருக்கோம். So அதில் 8th problem. Given question பாருங்க. A cat is located at the point -6, -4. So ஒரு cat இருக்கு. அந்த cat எந்த பிளேஸ்ல இருக்கு பாருங்க, -6, -4ல இருக்கு. So கிராஃப்ல நமக்கு -2 வேல்யூஸ் எப்பவுமே எங்க வரும், xலயும் மைனஸ் இங்க தான் இருக்கும், yலயும் இங்க தான் மைனஸ் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே இங்கே தான் வரும், எக்ஸில் -6, yல -4. ஸோ நான் ஒரு ஜென்ரலாக போடுறேன், ரெண்டுமே மைனஸ் வேல்யூ இங்கே தான் இருக்கும், -6, -4 இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள், இது கேட்டுன்றதுல நான் சும்மா பேருக்குன்னு சீன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன் XY பிளேன். ஸோ இதில் தான் a bottle of milk is kept at 5,11. ஸோ பாட்டில் ஆஃப் மில்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 5,11ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5,11 ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் மீன்ஸ் நமக்கு ரெண்டுமே எங்கே வரும், எக்ஸும் இங்கே தான் பாசிட்டிவ் இருக்கும், y இங்கே தான் பாசிட்டிவ் வரும். ஸோ இந்த பிளேஸ் தான் வரும் நமக்கு, எக்ஸில் 5, yல 11 இங்கே தான் வரும். ஸோ 5,11. ஸோ மில்க்குன்றதால எம்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ கேட் இங்கே இருக்குது, மில்க் இங்கே இருக்குது. A bottle of milk is kept at 5,11. A cat wish to consume the milk traveling through the shortest possible distance. ஸோ இந்த கேட் என்ன பண்ணுதுன்னா, இந்த மில்க்கை குடிக்கிறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஸோ ட்ராவலிங் த்ரூ ஏ ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ். ஸோ எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்தீன் நீட்ஸ் டு டேக் இட்ஸ் மில்க். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷனாலே நமக்கு என்னது எக்ஸசைஸ் 5.3. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் ஃபார்ம் நமக்கு என்னது y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான். 2 பாயிண்ட்ஸு given points -6, -4 and 5, n. ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலா ஆல்ரெடி நான் 7th சம்லேயே சொல்லி கொடுத்தேன், அதே மாடல் தான். ஸோ இதை ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது 9th கொஷின். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ 2019 கூட குவார்டர்லியில் கம்பல்சரி கொஸ்டினில் 5 மார்க்ஸில் வந்துச்சு இந்த கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கிவன் கொஸ்டின், find the equation of the median and altitude. ஸோ மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஈக்குவேஷனில். மீடியன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ மீடியன்னா என்னது, என்ன ஒரு வேல்யூவாக இருந்தாலும், எந்த ஒரு டயக்ராமாக இருந்தாலும் அதில் சென்டரில் இருக்கிறது பேர் தான் என்னது, மீடியன். அண்ட் ஆல்டிடியூட் மீன்ஸ் என்னென்னா ஹைட்டு, ஜியோகிரஃபியில் கூட படிச்சிருப்பீங்க. ஸோ ஆல்டிடியூட் மீன்ஸ் ஹைட்டு, மீடியன்னா சென்டர் வேல்யூ ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கணும் த்ரூ ஏ. ஸோ த்ரூ ஏனா ஏ தான் நமக்கு சென்டர் வேல்யூவாக இருக்க போது ட்ரையாங்கிளில். வேர் த வெர்டெக்ஸ் ஆர் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் த்ரூ ஏன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே தான் ஏ வச்சுக்கணும். ஏன்னா மீடியன் ஆல்டிடியூட்ல எதை பொறுத்து வரும், சென்டரில் தான் மீடியன் ஃபார்ம் ஆகும், ஆல்டிடியூடும் இங்கே சென்டர்லேருந்து தான் ஹைட்டு ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஸோ அதனால மீடியம் ஆல்டிடியூட் ட்ரையாங்கிள் ஏபிசி த்ரூ ஏன்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு பி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பி பாயிண்ட் தான் போடணும். ஸோ இங்கே ஏன்னு போட்டதால நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் தான் எழுதுவோம். ஸோ அதனால ஏ பி சி. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் எழுதிட்டேன். ஏ பாயிண்ட் 6, 2 -5, -1 1, 9. ஸோ இதே மாதிரி ஜீனியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு த்ரூ பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பி இந்த இடத்துல போடணும். ஸோ பி சி ஏ இந்த இடத்துல வரும். சம்டைம்ஸ் மாற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சம்ஸ் போடணும். ஸோ இங்கே எனக்கு த்ரூ ஏன்னு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஏ வச்சு போடுறேன். நமக்கு மீடியமும் ஆல்டிடியூட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீடியம் மீன்ஸ் சென்டரில் இருக்கும். ஸோ இந்த சென்டர் தான் த்ரூ ஏவை பொறுத்த வரைக்கும் சென்டர் இதுதான். ஸோ மீடியன்றதால நான் என்ன பேர் வைக்கிறேன், எம்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா இதோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க, ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட் எப்பவுமே எப்படி இருக்குன்னா லைன் நேராக தான் இருக்கும், இந்த பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த ஆல்டிடியூடுக்கு நான் ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும்ல. ஸோ ஆல்ரெடி எம் கொடுத்துட்டேன், இங்கே ஏவும் கொடுக்க முடியாது ஆல்டிடியூட்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், ஹெச்ன்னு கொடுக்க போகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஹெச். ஸோ கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீடியன் அண்ட் ஆல்டிடியூட். ஃபர்ஸ்ட் பாருங்க, மீடியன் எதுக்கு மீடியனாக இருக்குது, பிசிக்கு மீடியனாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மிட் பாயிண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட் எங்கே இருக்குது பாருங்க, ஏவும் ஹெச்சுக்கும். ஸோ ஆல்டிடியூட் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன், பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இது எதுக்கெல்லாம் பர்பண்டிகுலராக இருக்குது பாருங்க,
ஏஹெச் பிசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஆல்டிடியூட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக லைனாக இருக்குது. மீடியன்னா சென்டராக இருக்கும், ஆனால் அது நேராக தான் இருக்குன்றது நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ஆல்டிடியூட் கன்ஃபார்மாக எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஹைட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஹைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் கொடுத்ததெல்லாம் நான் எழுதிக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. எனக்கு என்னெல்லாம் கிவன் தெரியும், பிசியோட மிட் பாயிண்ட் என்னன்னு தெரியும், எம்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எழுதுங்க. ஏஎம் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிட்டோமோ நியூவா அதெல்லாம் எழுதிக்கோங்க. ஏஎம்ன்றது நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம், ஏஎம்ன்றது லைன் என்னது, மீடியன். அடுத்தது நம்ம ஏஹெச்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏஹெச்ன்றது நமக்கு என்ன எடுத்திருக்கோம், ஆல்டிடியூட்றது அப்படி எடுத்திருக்கோம். ஆல்டிடியூட். ஸோ நமக்கு என்ன தெரியும், எம் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஸோ இதோட பாயிண்ட் தான் அதில் பக்கத்தில் எழுதுறேன். எம் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஸோ எம்ன்றது பிசிக்கு மிட் பாயிண்ட்ல இருக்கு, மீடியன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஏஹெச் பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஆல்டிடியூட்னால நமக்கு ஹைட்டு பர்பண்டிகுலர் ஞாபகம் தான் வரணும். ஸோ ஆல்டிடியூடுக்கு நான் எழுதுறேன். ஸோ ஆல்டிடியூட் நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னேன், ஏஹெச் பர்பண்டிகுலர் டு பர்பண்டிகுலர். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் எழுதுவாங்க, பர்பண்டிகுலர் டு பிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, மீடியன் கண்டுபிடிக்க போறோம். டு ஃபைண்ட் த ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். மீடியனுக்கு ஒரு ஈக்குவேஷன், ஆல்டிடியூடுக்கு ஒரு ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் நான் மீடியன் கண்டுபிடிக்க போறேன். டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். ஸோ நம்ம மீடியன் சொன்னோம் ஏஎம் தான். ஸோ அதனால சைடில் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மீடியன் என்னது, எம். ஸோ அப்போ எம் வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம், சென்டரில் இருக்கு, இது என்னது மிடில் இருக்குன்னு தெரிஞ்சு, மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் நமக்கு எதுக்கு மிட் பாயிண்ட்ல இருக்கு பாருங்க, பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட்ல இருக்கு, அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ midpoint formula, midpoint of BC equal to formula x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. So m oda value தான் நமக்கு m, midpoint of BC is m, so m equal to b c தான் யூஸ் பண்றோம், b value minus 5 comma minus 1 and c oda value 1 comma 9 given question இருக்குது, x1 y1 x2 y2. அப்போ substitute பண்ணுங்க, x1 value minus 5, x2 value 1, so plus 1 by 2 comma y1 value minus 1 plus y2 value is 9 by 2. So ஒரு minus plus subtract பண்ணுங்க, 4 biggest number symbol minus 4 by 2 comma ஒரு minus ஒரு plus subtract பண்றேன், 9ல 1 subtract பண்ண 8, biggest number symbol plus, so plus 8 by 2, 1 2 is 2, 2 2s are 4, 1 2 is 2, 4 2s are 8. So m value கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு என்ன தெரியும், m equal to minus 2 comma 4. question நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க, to find the equation of the medium. so medianக்கு equation கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். median means m தான். so m வேல்யூ தெரிஞ்சா தான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், மீடியன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மீடியன் கண்டுபிடிக்க m வேல்யூ பிசியோட மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண நமக்கு என்ன பாயிண்ட் தெரியும், மீடியன்னா ஏவும் m தான் என்ன எடுத்துட்டோம், மீடியம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் இருக்கு, ஏவும் m தான் மீடியம். அப்போ ஏன்றது ஒரு பாயிண்ட், mன்றது ஒரு பாயிண்ட். ஸோ m இப்போ கண்டுபிடிச்சாச்சு. 2 பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ஏ எம் தானே மீடியம், ஏ பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, எம் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ ஏ பாயிண்ட் கொஸ்டின்ல ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 6,2 அண்ட் எம் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது -2,4. 2 பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு என்னது, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஸோ ஈக்குவேஷனாக நமக்கு கண்டிப்பாக x yன்னு இருக்கணும். அதால் இந்த x yக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
1 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். x1 y1 x2 y2 தான் யூஸ் பண்ண போகிறோம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus y1 value 2 by y2 value 4 minus y1 value 2 equal to x minus x1 value 6 by x2 value minus 2 minus x1 value 6. ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள். y minus 2 அப்படியே தான் இருக்கும். by 4 minus 2 2 biggest number symbol 2 biggest number symbol plus. ஸோ அதால் ப்ளஸ் போட்டாச்சு. x minus 6 மைனஸ் மைனஸ் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 8 biggest number symbol minus 8. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது, பை வேல்யூஸில் இருக்குது. அப்போ minus 8 இந்த பக்கம் கொண்டு போகும்போது எனக்கு மல்டிபிள் ஆகும். டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் போகும்போது நாகும் மல்டிபிள் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணலாம். -8 டிவைடில் இருக்க இந்த போகும்போது மல்டிபிள் ஆகும். ஸோ -8 இன்ட்டு சிங்கிள் வேல்யூனா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 வேல்யூனும் போது ப்ராக்கெட் போட்டு தான் மல்டிப்ளை பண்ணும். ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல 2 டிவைடில் இருக்க இந்த போகும்போது மல்டிபிள் ஆகும். ஸோ 2 இன்ட்டு சேம் இங்கேயும் 2 வேல்யூஸ் இருக்குது, ப்ராக்கெட் போடுங்க ஃபஸ்ட்டு. x minus 6 இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 இன்ட்டு y 8y. நெக்ஸ்ட் ஒன் minus into minus plus 8 2s are 16 equal to. ஸோ இங்கே ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது, அப்படியே இதுக்கு வேண்டாம். 2 into x 2x, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2s are 12. ஸோ எக்ஸ் வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் ஈக்குவேஷனில். அதால் ரைட் சைடில் எல்லா வேல்யூஸும் கொண்டு வாங்க. அப்போ லெஃப்ட் சைட் ஃபுல்லாக 0 ஆகிடுமா. ஈக்குவல் டு 2x 8x இந்த பக்கம் வரும்போது என்னாகும், ப்ளஸ் 8xஆக மாறிடும். 16 minus 16 minus 12 என்னாகும், சேஞ்ச் ஆகிடும். 0 equal to 2x plus 8y minus 16 minus 12 நம்ம என்ன பண்ண முடியும், மைனஸ் மைனஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ணுங்கள், -28. ஸோ கவனிங்க, ஈக்குவேஷன் எல்லாமே பாருங்கள் 2 டேபிளில் வருமா. ஸோ நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் வேல்யூ ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ டிவைடட் பை 2, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுது, 1 2 is 2, அப்போ 1ஆக மாறிடும். 8 4 times வருமா 2 டேபிளில். அண்ட் 1 2 is 2, 4 2s are 8, 14 2s are 28 equal to 0. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட், லாஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்கும் போது ஏவும் எம்மும் தான் மீடியன். ஸோ மீடியனுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் தான் மீடியன் இருக்கும், அதில் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எம் கண்டுபிடிச்சி ஏவும் எம்மையும் 2 பாயிண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட்ன்றது கன்ஃபார்மாக நமக்கு என்ன தெரியுது, சென்டரில் இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் இந்த ஆல்டிடியூட் என்ன தெரியும், ஆல்டிடியூட்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரியில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போது 90 டிகிரியில் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும், ஏஹெச் பிசிக்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ பர்பண்டிகுலர் மீன்ஸ் நமக்கு என்ன ஃபார்முலா, m1 into m2 equal to m1 into m2 equal to -1. இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே m1ன்றது நமக்கு என்னது, ஏஹெச், அண்ட் பிசின்றது நமக்கு m2. ஸோ ஸ்லோப், எம்னாலே நமக்கு ஸ்லோப் தான். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏஹெச் இன்ட்டு m2ன்றது ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு -1. ஸோ இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏஹெச் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா, ஏ வேல்யூ தெரியும் ஆனால் ஹெச் வேல்யூ தெரியாது. ஸோ அது ரெண்டும் தெரிஞ்சதை நம்ம சம் போட முடியும். ஸோ அதில் ஸ்லோப் ஆஃப் ஏஹெச் அப்படியே இருக்கட்டும். ஸ்லோப் ஆஃப் ஏஹெச், ஸ்லோப் ஆஃப் பிசி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா என்னது, y2 minus y1 by x2 minus x1. ஏன் நான் இதை யூஸ் பண்ணேன்னா, பியோட வேல்யூ சியோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா மீன்ஸ் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, இங்கே ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா ஸ்லோப் கண்டுபிடிக்க y2 minus y1 by x2 minus x1 தான் யூஸ் பண்ணுவோம். பியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், -5, -1, சி வேல்யூ 1, 9. ஸோ இப்போ வேல்யூஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பி இருக்கிறதால x1 y1 கொடுக்குறேன், சியை x2 y2ன்னு வேல்யூ கொடுக்குறோம். ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் ஏஹெச் இன்ட்டு y2 வேல்யூ எனக்கு பாருங்கள் 9, மைனஸ் y1 வேல்யூ -1 இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 பை x2 வேல்யூ எனக்கு பாருங்கள் 1, மைனஸ் x1 வேல்யூ -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5 ஈக்குவல் டு -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் AH
9 plus 1 10, 1 plus 5 6 equal to minus 1. Same slope of AH வரும் into, so slope of AH, so நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ற போறீங்க, slope of AH. so இந்த சைடில் மல்டிபிள் இருக்கு 10/6, அப்போ இந்த பக்கம் போகும்போது என்னாகும் -1, இந்த பக்கம் கொண்டு வரப்போது 2 வேல்யூஸும், டிவைடில் இருக்க 6 இங்கே வரும்போது மல்டிபிள் ஆகும், மல்டிபிள் இருக்க 10 இந்த பக்கம் வரும்போது என்னாகும் டிவைடாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்லோப்போட வேல்யூ பாயிண்ட் பண்ணிட்டோம். ஸ்லோப் ஆஃப் AH ஈக்குவல் டு, ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 1 ரெண்டுமே 2 டேபிள் நமக்கு வரும், 3 2s are 6, 5 2s are 10, -3/5. ஸோ நம்ம ஸ்லோப் ஆஃப் AH கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட் நமக்கு தெரிஞ்ச இந்த கண்டிஷன் AH BCக்கு பர்பண்டிகுலர்னு இந்த கண்டிஷனை M1 × M2 ஈக்குவல் டு -1 யூஸ் பண்ணி AHக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஆல்டிடியூடு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் நமக்கு என்னெல்லாம் இப்போ கிடச்சிருக்கு பாருங்க, 1 பாயிண்ட் அண்ட் 1 ஸ்லோப். அந்த 1 பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம AHக்கு தானே ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கும், ஏவோட பாயிண்ட் தெரியும். இப்போ AHக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட் நமக்கு ஏவோட வேல்யூ 6,2 அண்ட் ஸ்லோப் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது -3,5. ஸோ இந்த 2 வேல்யூஸ் நமக்கு தெரியும், ஏவோட பாயிண்ட் 6,2 அண்ட் ஸ்லோப்போட வேல்யூ -3,5. ஸோ 2 ஒரு பாயிண்ட் ஒரு m வேல்யூ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், y minus y1 equal to m into x minus x1. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு x1 y1 நேம் கொடுக்குறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y minus y1 வேல்யூ 2 equal to m ஓட வேல்யூ -3/5, x minus x1 வேல்யூ 6. டிவைட் லைக் 5 இந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகுமா, 5 into y minus 2 equal to -3 into x minus 6. 5 into y 5y, plus into minus minus, 5 2s are 10. ஸோ பாசிட்டிவாகவே இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி வரும்போது தான் கன்ஃபார்மாக மல்டிபிள் பண்ணி போடணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 3 into x 3x, எப்பவுமே நம்பர் அதுக்கப்புறம் தான் வேரியபிள். அடுத்து இந்த டேர்மோட மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 6 are 18. ஸோ வேல்யூஸு நமக்கு எக்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கணும், ஆனால் இங்கே நெகட்டிவ்ல இருக்குது. அதனால என்ன பண்ண போகிறோம், இந்த ரைட் சைடு ஃபுல்லாத்தையும் லெஃப்ட் சைட் கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் 3x ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது, இந்த 5y, இந்த y எதுவுமே சேஞ்ச் ஆகல, அப்படி தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 5y -10, 18 இந்த பக்கம் வரும்போது -18 தான் சேஞ்ச் ஆகிடும், ஈக்குவல் டு 0. 3x ப்ளஸ் 5y மைனஸ் ரெண்டுமே இருக்குது, -10 -18. ஸோ மைனஸ் மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ -10 -18 -28 ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாமே ஒரே டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஆல்டிடியூட் இஸ் 3x + 5y - 28 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 9th கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். which has slope -5/4. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ -5/4 கொடுத்துட்டாங்க, அப்போ m வேல்யூ தெரியும். அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -1,2. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க -1,2. ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்னா என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அது யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை போடுங்க. இது ஹோம்ஒர்க்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.